சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவை மாநிலத்தில் அரசின் 10% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி பயில தேர்வான 14 மாணவ மாணவிகளின் சேர்க்கைக்கான உத்தரவை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையில் அரசு பள்ளியில் +2 பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் 10% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி பயில அவர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நிகழாண்டில் மொத்தம் 32 மாணவ மாணவிகள் இடஒதுக்கீட்டில் சேர விண்ணப்பித்திருந்த நிலையில் 10 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. இதையடுத்து 22 பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் 8 பேரின் விண்ணப்பங்கள் நீட் தேர்வில் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பெண்ணுக்குள் வராமல் குறைவாக இருந்தது. இதையடுத்து தேர்வான 14 பேருக்கான மருத்துவ கல்வி சேர்க்கைக்கான உத்தரவை புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், துறை அரசு செயலர் ஜவஹர் அவர்கள், இயக்குநர் பிரியதர்ஷினி அவர்கள், உயர்கல்வி இயக்குநர் அமர் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில அரசின் 2022ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை கணக்கு தணிக்கை அறிக்கை கோப்பானது அரசிடம் வழங்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில அரசு துறைகள் செலவு செய்த கணக்குகள் ஆண்டுதோறும் தணிக்கை செய்யப்படும். ஒன்றிய பிரதேசங்களுக்கான சட்டம் 1963 பிரிவு 19 கீழ் ஆண்டுதோறும் அரசின் செலவுக்கான கணக்குகளை தணிக்கை செய்து துணைநிலை ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும். அதன் பின்னர் தணிக்கை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதன்படி கடந்த 2022 மார்ச் மாத நிறைவு ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கையானது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கு ஏற்ப புதுவை அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது தணிக்கை அறிக்கையானது மத்திய அரசின் ஒப்புதலுடன் துணைநிலை ஆளுநர் மூலம் புதுவை அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வீடுகளுக்கு மின்கட்டண மானிய திட்டத்தினை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. யூனிட்டிற்கு 45 பைசா வரை மானியம் கிடைக்கும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு கடும் எதிர்ப்பால் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அரசு மானியம் வழங்க ஆணை பிறப்பித்துள்ளது. மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அனைத்து வீட்டு மின் நுகர்வோருக்கும் முதல் 100 யூனிட்டுகளுக்கு புதிய கட்டணமாக யூனிட்டுக்கு ரூபாய் 2.70 45 பைசா மானியம் தரப்படும். இதன் மூலம் பொதுமக்கள் வீடுகளில் பயன்படுத்தும் முதல் 0 100 யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணம் கடந்த ஆண்டில் செலுத்திய யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் 2.25 என்ற அதே கட்டணமே செலுத்த வேண்டும். அனைத்து வீட்டு மின் நுகர்வோரும் மாதந்தோறும் 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு அரசு மானியமாக ஒரு யூனிட்டிற்கு 40 பைசா வழங்கப்படும். இதன் மூலம் 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரையிலான வீட்டு மின் நுகர்வோருக்கு விதிக்கப்பட்டுள்ள யூனிட்டுக்கு ரூபாய் 4க்கு பதிலாக ரூபாய் 3.60 மட்டுமே செலுத்தலாம். மேற்கண்ட மானியம் 16/6/2024 முதல் இந்த நிதியாண்டில் நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் 201 முதல் 300 யூனிட் வரை நிர்ணயித்த கட்டணமான யூனிட்டுக்கு ரூபாய் 6300 யூனிட்டுக்கு மேல் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் யூனிட்டுக்கு ரூபாய் 7.50 என்பது அப்படியே தொடரும். மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள மாதம் 100 யூனிட் மின்சாரம் கீழே உபயோகப்படுத்தப்படும். எனவே புதுவையில் வீட்டு உபயோகத்திற்கு மின் கட்டணம் அண்டை மாநிலங்களை விட குறைவாகவே உள்ளது. இவ்வாறு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிகளில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான குட்கா உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை செய்ய வந்த இருவரை தமிழக போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு சொகுசு கார் மூலம் குட்கா உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக கிளியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து கிளியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று புதுச்சேரி பதிவெண் கொண்ட சொகுசு காரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள 50 கிலோ எடையுள்ள குட்கா பான் மசாலாக்கள் உட்பட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து
ஓட்டுநர் உட்பட இருவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியை சேர்ந்த சபரீஷ் மற்றும் கணேஷ் பாஸ்கரன் என்பது தெரியவந்தது. மேலும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து போலீசார் இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில் திருவிழாவில் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்து நாட்காலிகளை உடைத்து சூறையாடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகரில் அமைந்துள்ள ராஜகாளியம்மன் கோவில் ஆண்டு விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் பாட்டு கச்சேரி நேற்று இரவு நடைபெற்றது. இதனுடைய அதே பகுதியை சேர்ந்த பத்வா என்கின்ற பத்மநாபனை கோவில் திருவிழாவுக்கு அழைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பத்மநாபன் தனது நண்பர்களான விக்கி, தமிழ்செல்வன் ஆகியோருடன் திருவிழாவில் தகராறு செய்துள்ளனர். மேலும் அங்கிருந்த நாட்காலிகளையும் விழா மேடையையும் சேதப்படுத்தினர். திடீரென பத்மநாபன் தரப்பினர் கோவில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நேரு எம்எல்ஏ ஆதரவாளரான ஜோசப் என்பவரது இருசக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்துவிட்டு தப்பியோடினர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் உருளையான்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மூவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகராட்சி பகுதியில் அனுமதியின்றி இயங்கும் 27 தங்கும் விடுதிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. 7 நாட்களுக்குள் அனுமதி பெறவில்லை எனில் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சில தங்கும் விடுதிகள் முறையான அனுமதியின்றி செயல்படுவதாக புதுச்சேரி நகராட்சிக்கு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இச்சம்பவமான புதுச்சேரி கிழக்கு எஸ்பியிடம் இருந்து பெறப்பட்ட தகவல் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் ஆய்வுகள் அடிப்படையில் புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அனுமதி பெறாமல் செயல்படும் 27 விடுதிகளை கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றில் சீல் வைக்கும் நடவடிக்கையின் முதல் படியாக சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களிடம் விளக்கம் கேட்டு 7 நாட்கள் காலக்கெடுவுடன் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக காலக்கெடு முடிந்தவுடன் அனுமதி பெறாமல் இயங்கும் அனைத்து தங்கும் விடுதிகளுக்கும் உடனடியாக புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் சீல் வைக்கும் நடவடிக்கையில் மேற்கொள்ளும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிவிப்பு: தேதி 5/9/2024 வியாழக்கிழமை. நேரம் காலை 10:30 மணியிலிருந்து பகல் 12:30 மணி வரை. புதுச்சேரி மின்துறையில் மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு முகாம் 5/9/2024 வியாழக்கிழமை அன்று காலை 10:30 மணியிலிருந்து பகல் 12:30 மணி வரை காலாப்பட்டு இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. எனவே மின் விநியோகம் பெறும் காலாப்பட்டு இளநிலை பொறியாளர் அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் இக்குறை தீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு மின் பட்டியல், குறைந்த மின் அழுத்தம், மின் மானிகளின் குறைபாடு, தெருவிளக்கு மற்றும் மின் நுகர்வு தொடர்புடைய குறைகள் மட்டும் ஏதேனும் இருப்பின் நேரில் வந்து தெரிவித்து குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மலா குமார் சுரானா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மலா குமார் சுரானா கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன்குமார், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், ராமலிங்கம் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு செல்போன் மூலம் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் இளம்பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோ எடையுள்ள தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை துறையில் குறிப்பிடத்தக்க சாதனையை குறிக்கும் வகையில் புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழு 17 வயது இளம்பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோகிராம் தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். இந்த அறுவை சிகிச்சையானது துறை சார்ந்த குழுவின் குறிப்பிடத்தக்க திறனையும் துல்லியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. இதை குறித்து ஜெம் மருத்துவமனையின் குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சசிகுமார் கூறும்பொழுது, நோயாளியான 17 வயது இளம்பெண் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வயிற்றுவலி, குமட்டல் மற்றும் வாந்தியை அனுபவித்து வந்தார். ஆரம்ப கட்ட சோதனையில் வயிற்றுக்குள் ஒரு பெரிய பொருள் இருப்பதை வெளிப்படுத்தியிருந்தார் என்று தெரிவித்திருந்தார். மேலும் முடிவான சோதனையில் ட்ரைகோபோரோர் என்ற முடிபந்து வயிற்றில் இருப்பதும் முடி உட்கொள்வதால் ஏற்படும் தீவிரமான இரைப்பை குடல் அடைப்பு என்று குறிப்பிட்டார். நோயாளி நிலைமையின் தீவிரத்தை அறிந்து 17 வயது இளம் பெண்ணிற்கு டாக்டர் சசிகுமார் தலைமையிலான மருத்துவர் நிபுணர் குழுக்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக தெரிவித்த அவர், இந்த அறுவை சிகிச்சை 90 நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்தது. மேலும் உடனடியாக மீண்டு வரும் வகையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார். தற்பொழுது அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளி உடல்நிலை நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதை அடுத்து 3வது நாளில் இருந்து வழக்கமான உணவை உட்கொள்ள தொடங்கினார் என்றார். நோயாளி அறுவை சிகிச்சை முடிந்து 2வது நாளிலேயே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டார். மேலும் இதுபோன்ற நோய் உள்ள நோயாளிகள் சொந்த முடியை வெளியே இழுத்து அதை உட்கொள்ள வேண்டும் என்ற ஊந்துதல் தானாக ஏற்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மருத்துவ அறுவை சிகிச்சை குழுவில் இடம்பெற்ற அனைத்து மருத்துவர்களையும் ஜெம் மருத்துவமனை நிபுணர் டாக்டர் பழனிவேல் வெகுவாக பாராட்டினார். டாக்டர் சசிகுமார் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் இப்பேட்டியை வழங்கினார். புதுச்சேரி AFT மைதானத்தில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து புழுதிகள் பறப்பதினால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் AFT திடலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இங்கிருந்து உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. 24 மணி நேரமும் பிஸியாக இருக்கும் இந்த AFT மைதானத்தில் தற்பொழுது எந்நேரமும் பேருந்துகள் சென்று வருவதால் நிலையத்தில் செம்மண் புழுதி பறக்கின்றது. அப்பகுதி முழுவதும் புழுதிகள் பறந்து வீடுகளையும் சூழ்கிறது. கடைகளிலும் புழுதி படுகின்றனர். இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் எப்பொழுது மழை பெய்தாலும் புதிய பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறிவிடுகின்றன. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகின்றன. எனவே இதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். சாலை நடுவே இருந்த மின்கம்பங்களை அகற்றி சாலையை விரிவு செய்து கொடுத்த உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள உப்பனாறு வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வாய்க்கால் வழியாக செல்லும் பாதை 2 அடியாக இருந்தது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் 5 அடியாக மாற்றி அமைத்து கொடுத்தார். அதனை பார்வையிடும் பொழுது அப்பகுதி மக்கள் அங்கு முன்னிருந்த மின் கம்பம் சாலை நடுவே உள்ளது, அதனை வாய்க்கால் கட்டை ஒட்டி அமைத்துக் கொடுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மின்துறை அதிகாரிகளை அழைத்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள கம்பங்கள் அகற்றுவது கடினம் என்று அதிகாரிகள் தெரியப்படுத்தினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது செய்து அப்புறப்படுத்தி கொடுங்கள், இல்லை என்றால் சாலை அகலப்படுத்தியதே வீணாகிவிடும் என்று கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்ற அதிகாரிகள் செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கம்பங்கள் சாலையின் நடுவே இல்லாமல் வாய்க்கால் ஒட்டி அமைக்கப்பட்டது. இதற்கு நீர்ப்பாசன பிரிவு செயற்பொருளாளர் ராதாகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் கணேசன், மின்துறை உதவி பொறியாளர் முத்தானந்தம், இளநிலை பொறியாளர் சுரேஷ் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அலைபேசியில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இதனை சட்டமன்ற உறுப்பினர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பகுதி மக்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.
பின்னர் எல்லையம்மன் கோவில் தோப்பு பகுதியில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் சந்துரு, இருதயராஜ், ராகேஷ், திமுக நிர்வாகிகள் அஜித், ராஜி, கவி ஆகியோர் உடனிருந்தனர். அரசின் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவ கல்வி பயில தேர்வு செய்யப்பட்ட திருவாண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி திருவாண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து தற்பொழுது அரசு அறிவித்த 7.5% இடஒதுக்கீட்டில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர்ந்த பள்ளி மாணவி சிவசக்திக்கு பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடந்தது. இதில் பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் அந்தோணி மாணவிக்கு சால்வை அணிவித்து பள்ளியின் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் மாணவியை பாராட்டி சிறப்பித்தனர். இமாக்கலைட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு நிறைவு செய்த 417 மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் 2023-24 கல்வி ஆண்டில் 9ஆம் வகுப்பு நிறைவு செய்த 417 மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்வு உப்பளம் இமாக்கலைட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் அருட்திரு ஜான் ஹில்டா, மதர் ஜெசந்தா மேரி, சிஸ்டர் ஜான்சி மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் ஊழியர்கள் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார்கள். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காந்தலிங்கம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அலுவலக ஊழியர்கள் திரு சேவியர், ஜபமணி, ஜான்பால், ரவி, சதீஷ், ராஜவேல் மற்றும் எட்வர்ட் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏத்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனூரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனூரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
தமிழ்நாட்டில் உள்ள 26 அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற 5.20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி பள்ளிக்கு ரூபாய் 20 லட்சம் வீதம் வழங்கப்படும். இந்த நிலையில் சூரிய சக்தி மோட்டார் பம்புகள், மழைநீர் சேகரிப்பு அமைப்பு, மக்கும் உரம், காய்கறி மற்றும் மூலிகை தோட்டம் உருவாக்கம், கழிவு நீர் மறுசுழற்சி ஆகியவை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபூல் நகரில் உள்ள காலா ஊ பக்தியார் பகுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் ஒரு பெண் உள்பட 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொடூர தாக்குதலில் 13 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உருகுவே கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் லூயிஸ் சுவாரஸ் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள பராகுவேக்கு எதிரான 2026 உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியுடன் ஓய்வு பெறுவதாக சுவாரஸ் அறிவித்துள்ளார். 142 போட்டிகளில் விளையாடி 69 கோல்களை அடித்துள்ள சுவாரஸ் உருகுவே அணிக்காக அதிக கோல்கள் அடித்தவர் என்ற பெருமையை பெற்றுள்ளவர். சுவாரஸ் கிளப் போட்டிகளில் அமெரிக்காவின் இன்டர் மியாமி அணியில் மெஸ்ஸியுடன் இணைந்து விளையாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.